வெல்கம் டு த ஃப்ரெஞ்ச் குரு சேனல். டுடே லெசனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் திஸ் தட் இன் தமிழ். ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் திஸ் தட் அதோட யூஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஸ்போக்கன் ஃப்ரெஞ்சுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ 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 இந்த சோன்ற வார்த்தை தான் திஸ் அல்லது தட் ரெண்டையும் குறிக்க பயன்படுது. ஸோ ப்ளா அப்படின்னா திஸ் டிஷ் அல்லது தட் டிஷ், இந்த சாப்பாடு அல்லது அந்த சாப்பாடு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திஸ் அல்லது தட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கஃபே, ஸோ கஃபே அப்படின்னா திஸ் காஃபி ஷாப், இல்லைன்னா திஸ் காஃபி, ரெண்டு மீனிங்கில் வரும். இல்லைன்னா தட் காஃபி, அந்த மாதிரி. ஸோ கஃபே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இதுதான் ஒரு லாங்குவேஜில் நம்ம ரொம்ப அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்லணும், ஜோ வு அப்படின்னா ஐ வாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஜோ வு ஸோ ஐ வாண்ட் திஸ், ஜோ வு ஸோ அப்படின்னா ஐ வாண்ட் தட் அப்படின்ற மீனிங்லேயே வரும். சரி, இதை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது? ஜோ வு சோ ப்ளா, ஐ வாண்ட் திஸ் டிஷ். ஜோ வு சோ ப்ளா, ப்ளான்னா டிஷ். ஸோ இதை வச்சு நீங்கள் பலவிதமான சென்டென்ஸை உருவாக்கலாம். அந்த ப்ளா அப்படின்றதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த வெர்பு போட்டாலுமே அது ஒரு புது சென்டென்ஸாக வந்துடும். சரிங்களா? ஜோ வு சோ ப்ளா அப்படின்னா ஐ வாண்ட் திஸ் டிஷ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அடிக்கடி ஒரு லாங்குவேஜில் சொல்லுவோம். அதை நம்ம சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும், நோ பா அப்படின்றத இந்த சென்டென்ஸுக்கு நடுவில் சேர்க்கணும். ஜோ நோ ஊ பா சோப்லா, ஜோ நோ ஊ பா சோப்லா, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டிஷ். சொன்னாலாம் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.